மயிலாடுதுறை பகுதியில் மீண்டும் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக வெளியான தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் நகர்ப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டத்திற்கான அடையாளம் ஏதும் இல்லை என வனத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். செய்தியாளர்கள் சேதுராமன், கோவிந்தராஜ் வழங்கிய தகவல்கள் இவை. கடந்த 2ஆம் தேதி மயிலாடுதுறை நகர பகுதிக்குள் புகுந்த சிறுத்தை வனத்துறையிடம் சிக்காமல் போக்கு காட்டி வருவதால் அப்பகுதியில் பெரும் அச்சம் நிலவி வருகிறது. கடந்த 8ஆம் தேதி மயிலாடுதுறையில் இருந்து சுமார் 22 கிலோமீட்டர் தூரம் இடம்பெயர்ந்து தஞ்சை மாவட்ட எல்லையில் உள்ள கருப்பூர் பகுதிக்குள் சிறுத்தை நுழைந்ததால் வனத்துறையினர் அங்கு முகாமிட்டு கூண்டுகள் மற்றும் கேமராக்களை வைத்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். ஆனால் கடந்த 2 நாட்களாக கருப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் சிறுத்தையின் நடமாட்டம் தென்படவில்லை. இந்த நிலையில் மயிலாடுதுறையில் பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகில் உள்ள நல்லத்துக்குடி பகுதியில் சிறுத்தையை பார்த்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்திருப்பது மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நல்லத்துக்குடியில் உள்ள ஒரு மரத்தில் இருந்து சிறுத்தை குதித்ததாக கூறப்படும் நிலையில் அங்கு வனத்துறையினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். இதுகுறித்து சிறுத்தையை நேரில் பார்த்த ஹரிஹரன் கோபாலகிருஷ்ணனிடம் பேசினோம். குளிக்கலாம் சொல்லிட்டு ஷாம்பும் சோப்பும் வாங்க கடைக்கு போயிட்டு வந்தேன். வரவையில் மேலேருந்து களை முறிஞ்சிச்சு. அங்கே சிறுத்தை கீழே குதிச்சு உள்ளே தாவி போச்சு. அதை பார்த்துட்டு மாணவர்களுக்கு கால் பண்ணோம், வந்தாங்க, பார்த்தாங்க. இந்த சிறுத்தை என்ன பண்ணுச்சுனாக்கா இதுலேருந்து இந்த மரத்தை வெளியே ஏறி அந்த கொல்லையில் பாஞ்சிருச்சு. பாஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணிருந்தாக்கா அந்த ரோட்டில் அந்தாண்ட போயிட்டு தூங்குனி மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஏறி கிளம்ப முடிச்சுக்கிட்டு பாஞ்சு கீழே வந்துருச்சு. எல்லா ஆஃபீஸரும் வந்தாங்க, எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க, ட்ரோன்லாம் வச்சு பார்த்தாங்க. இது வரைக்கும் புலி சிறுத்தை எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் சிறுத்தை கால் தடங்கள், மரத்தின் மீது ஏறிய அடையாளங்கள் உள்ளிட்ட எவ்வித அறிகுறிகளும் தென்படவில்லை என வனத்துறை தெரிவித்துள்ளது. செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கும் கூடுதல் தகவல். மிக விரைவாக சிறுத்தையை பிடித்து மயிலாடுதுறை மக்களின் பயத்தை போக்க வேண்டும் என்பது மயிலாடுதுறை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மறுபுறம் நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சிக்குள் இன்று அதிகாலை திடீரென கரடி புகுந்ததால் பொதுமக்கள் அச்சத்தில் அலறியடித்து ஓடினர். ஊருக்குள் புகுந்த கரடியை பிடிக்க வனத்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.